Subhanallah, Subhanallah. அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்த இறைவன் தான் படைத்த படைப்புகளில் உயர்ந்த படைப்பாகிய உன்னதமான படைப்பாகிய மனிதர்களை இறைவன் உருவாக்கினான். இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் எறும்பினங்கள் அதனுடைய கூட்டங்களோடு அது சேர்ந்து வாழுகின்றது. இறைவனால் படைக்கப்பட்ட பறவை இனங்கள் இறைவன் படைத்த நேரத்திலிருந்து அதனுடைய கூட்டங்களோடு அது சேர்ந்து வாழுகின்றது. இறைவனால் படைக்கப்பட்ட விலங்கினங்கள் கூட்டம் கூட்டமாக அதனுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளுகின்றது. இப்படி பூச்சி இனங்கள், மீன் இனங்கள் என்று இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளும் தன்னுடைய வாழ்க்கைகளை அதனுடைய சகாக்களோடு சேர்ந்து கூட்டம் கூட்டமாக அமைத்துக் கொள்கின்றது. இப்படி வாழக்கூடிய அத்தனை படைப்புகளுக்கும் இறைவன் வாழ்வியல் வழிகாட்டு வழிமுறைகளை வழங்கவில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களை தவிர வேறு எந்த படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் வாழ்வியல் வழிகாட்டு வழிமுறைகளை கொடுக்கவில்லை. ஆனால் மனித இனத்திற்கு மாத்திரம்தான் நபிமார்களை மனிதர்களிலிருந்தே தேர்ந்தெடுத்து, ரசூல்மார்களை மனிதர்களிடம் இருந்தே தேர்ந்தெடுத்து, அவர்களுக்கென்று வேதங்களை கொடுத்து மனிதர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வாழ்வியல் வழிமுறை மனிதர்களுக்கு மாத்திரம்தான். ஏன் மற்ற எல்லா படைப்புகளையும் விட மனிதர்களை அல்லாஹ் உயர்வுபடுத்தினான். மனித படைப்பை அல்லாஹ் மேன்மைப்படுத்தினான். எல்லா படைப்பினங்களை காட்டிலும் இறைவனுடைய போக்கஸ், இறைவனுடைய பார்வை மனிதர்களின் மீது உயர்ந்திருக்கின்றது என்று சொன்னால், இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் மனித படைப்பு என்பது அபாரமானது, ஆச்சரியமானது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் அதை சார்ந்து சொல்லும் போது, வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர் வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத். இந்த உலகத்தில் ஆதமுடைய மக்களை, மனிதர்களை சங்கையாக நாம் படைத்தோம், கண்ணியமாக நாம் படைத்தோம். மனித படைப்புக்கான கண்ணியத்தை இறைவன் கொடுக்கின்றான். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர். கண்ணியத்திற்குரிய படைப்பாக மனித சமூகத்தை படைத்த இறைவன் அந்த மனித படைப்புகள் தங்களுடைய வாழ்க்கையில் நீரிலும் நிலத்திலும் சென்று வருவதற்கான அத்தனை தயாரிப்புகளையும் அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்து கொடுத்தார். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத். இந்த உலகத்தில் உயர்ந்த பரிசுத்தமான உணவுகளை உண்ணும் நிலையை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்தார். மனிதர்களுக்கான உணவு மிக பெரும் பரிசுத்தம் வாய்ந்ததாக இறைவன் அமைத்துக் கொடுத்தான். வஃதல்னாஹும் அலா கதீரின் மிம்மன் ஹலக்னா தஃலீலா. இறைவன் படைத்த படைப்புகளில் எல்லா படைப்புகளையும் விட மனிதர்களை நாம் சிறப்புப்படுத்தினோம் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்வான். இப்படி உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்ட மனிதன் இறைவன் எந்த நோக்கத்திற்காக அவனை படைத்தானோ அந்த நோக்கங்களோடு வாழும்போது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலும் அவனுக்கு வாழ்க்கை வெற்றி அடையும். அப்படி இறைவன்
படைத்த நோக்கத்தை மறந்து வாழுகின்ற போது, இறைவன் படைத்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டு வாழுகின்ற போது, இந்த உலகத்திலும் அவனது வாழ்க்கை நஷ்டத்தை அடையும், நாளை மறுமையிலும் எந்த பிரயோஜனத்தையும் அவனுக்கு பெற்றுத்தரார். எல்லா படைப்புகளில் உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்ட மனிதன், இவனுடைய நிலையை அல்லாஹ் இருவாறாக பிரிக்கின்றான். ஒன்று, மனிதர்களில் இறைவனை ஏற்றவர்கள், ஈமானுடையவர்கள். இரண்டு, மனிதர்களில் இறைவனை மறுத்தவர்கள், இறை மறுப்பாளர்கள். இறைவனை ஏற்றவர்கள் ஒரு புறம், இறைவனை மறுப்பவர்கள் ஒரு புறம். உயர்ந்த படைப்பான மனித படைப்பில் யார் இறைவனை ஏற்று இறைவன் படைத்த நோக்கத்தை உணர்ந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கின்றார்களோ அவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது சுவனம். தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்து இறையச்சத்தோடு இறைவனுக்காக செயல்பாடுகளை, வாழ்க்கையை மாற்றி அமைத்தவர்களுக்கான பிரதிபலிப்பு நாளை மறுமையில் சுவனம். அப்படி இல்லாமல் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து இறைவனுடைய சட்டதிட்டங்களை புறந்தள்ளி மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்தால் அவர்களுக்காக படைக்கப்பட்டது நரகம் என்பதை அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாகவே தெளிவுபடுத்துவான். இறையச்சம், தக்வா என்பது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனின் உயிரோடும் உணர்வுகளோடும் இரண்டரை கலந்திருக்க வேண்டிய உயரிய அம்சம் என்பதை குர்ஆன் நமக்கு போதனை செய்கின்றது. இந்த தக்வா தான், இந்த இறையச்சம் தான் நாளை மறுமையில் இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் யார் என்பதை அடையாளப்படுத்தும். இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் யார் என்பதை அடையாளப்படுத்தும் ஒரு அடையாளம் இறைவன் கொடுத்த தக்வா, இறைவனை அஞ்சக்கூடிய இறை அச்சம் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஈருலக வாழ்க்கையின் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பதில், தீர்மானிப்பதில் முக்கியமான பங்கு தக்வாவிற்கு உண்டு, இறையச்சத்திற்கு உண்டு. எனவேதான் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் சுமார் 258 இடங்களில், அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் சுமார் 258 இடங்களில் தக்வாவை குறித்து, இறையச்சம் குறித்து இறைவன் போதனை செய்வான். இந்த 258 இடத்துல சுமார் 70 இடங்களில் நேரடியாகவே அல்லாஹ் சொல்லுவான், இத்தகுல்லாஹ். 258 இடங்களில் இறையச்சத்தை, தக்வாவை போதிக்கக்கூடிய இறைவன் சுமார் 70 இடங்களில் நேரடியாக சொல்லுவான், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள். நேரடியாக கட்டளை. அது வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், சமூக பொருளாதார தனிமனித வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், கூட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும், நீதி, நிர்வாகம், அரசியல், கொடுக்கல் வாங்கல், எல்லாவற்றிலும் இறையச்சம், இறை பயம், இறை சிந்தனை நிச்சயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் போதனை செய்கின்றான். இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருகின்ற நன்மைகள் செய்யும் போது எப்படி தக்வா இடம்பெற்றிருக்க வேண்டுமோ, ஒரு நல்ல காரியத்தை, ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை செய்கின்ற போது எப்படி இறையச்சம் அவசியமோ, அதே போன்று ஒரு பாவத்தை விட்டும் விலக வேண்டும் என்று சொன்னால், குற்றங்களில் ஈடுபடாமல் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இடத்திலும் இறையச்சம் அவசியம் என்பதை இஸ்லாம் நமக்கு போதனை செய்கின்றது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா அவனால் படைக்கப்பட்ட மனித சமூகத்திடம் இருந்து 3 விஷயங்களை எதிர்பார்க்கின்றான்.
குர்ஆன் ஷரீஃப்ல ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் செய்து பார்க்கின்ற போது தன்னால் படைக்கப்பட்ட மனிதர்களிடமிருந்து 3 விஷயங்களை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். முதலாவது, இறைவனை மதிக்கும் கண்ணியப்படுத்தும் விஷயத்தில் ஒரு அடியான் உண்மையாக இருக்க வேண்டும். இறைவனை எப்படி மதிக்க வேண்டுமோ, இறைவனை எப்படி அஞ்ச வேண்டுமோ, இறைவனுடைய சிந்தனை எப்படி மனித வாழ்க்கையில் ஊடுருவி இருக்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் அவனது வாழ்க்கை இருக்க வேண்டும். மனிதர்களின் சிந்தனையில், மனிதர்களின் பார்வையில் இறைவனுடைய ذات என்பது அபாரமானதாக இருக்க வேண்டும், அபூர்வமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி. இறைவனை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ, மதிக்க வேண்டுமோ அந்த நிலையில் அடியார்கள் மதிக்க வேண்டும் என்பதை இறைவன் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றான். தொழுகையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளியிலும் ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னால், அஸருடைய தொழுகைக்கு பின்னால் 3 திக்ருகள் வளமையாக சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை. இந்த திக்ருகள் வளமையாக பள்ளிவாசல்களில் சொல்லப்படும். தஸ்பீஹ் மணிகளோடு இருக்கக்கூடிய சில நல்லவர்கள் இதை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இங்க என்ன விளங்கணும்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹு அக்பர் இறைவன் மிக பெரியவன். இந்த வார்த்தைகளை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை, எந்த நிலையில் நாம் உச்சரிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து சொல்லுகின்றோமா என்பதுதான் நமக்கான சோதனை. 1-2 நிமிடத்தில் இந்த 99 திக்ருகளும் முடிந்து விடுகின்றது. ஆனால் இதை சொல்லக்கூடிய நாம் எந்த சிந்தனையில், எந்த அச்சத்தில், எந்த செயல்பாடுகளை உள்வாங்கி சொல்லுகின்றோம் என்பதுதான் நமக்கான சோதனை. சுப்ஹானல்லாஹ் 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 முடிஞ்சிருது, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 33 100 முடிஞ்சிருது. இதை எப்படி சொல்லுகின்றோம்? இந்த உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான படைப்புகள், பூமிக்கு மேல் எத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள், எத்தனை கோடிக்கணக்கான விலங்குகள், எத்தனை கோடிக்கணக்கான ஜீவராசிகள், புற்பூண்டுகள். பூமியை தாண்டி சுமார் 575 நாட்களாக ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி மையத்தில் சில நபர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சுனிதா வில்லியம்ஸ் போன்ற சில ஆராய்ச்சியாளர்கள் இன்றும் ஸ்பேஸிலே வரக்கூடிய மார்ச்சுடைய மாதத்தில் அவர்களை பூமிக்கு கொண்டு வருவதற்கான வேலைகள் எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன? பூமிக்கு மேற்பரப்பில் மனிதன், விலங்கு, புற்பூச்சிகள் எல்லாவற்றிற்கும் கொடுக்கின்றான் அல்லாஹ். பூமிக்கு கீழ் கடலில் எத்தனை கோடிக்கணக்கான ஜீவராசிகள், ஆழ்கடலிலே கருமை நிறைந்த இருளிலே இருக்கக்கூடிய கருத்த பாறையின் மீது இருக்கக்கூடிய தேரை புழுவுக்கும் அல்லாஹ் உணவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். பூமிக்கு மேலே தாண்டி விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர்கள் உணவை உண்டு கொண்டிருக்கின்றார்களா இல்லையா? பூமிக்கு கீழ், நீர்ப்பரப்பில், கடலுக்கு அடியில்
அத்தனை கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுப்பவன் இறைவன். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த உணவுடைய விஷயத்தில் தான் தனது தோல்வியை, தனது பலவீனத்தை இறைவனிடம் ஒப்புக்கொண்டார்கள். இறைவனிடம் கேட்டார்கள், இறைவா, எல்லா ஜீவராசிக்கும் நீ உணவு கொடுக்கின்றாய், ஒரு நாள் நான் உணவு கொடுக்கின்றேன் என்று சொன்னார்கள். பல லட்சக்கணக்கான உணவுகள் தயார் செய்யப்பட்டு அத்தனை உணவுகளும் கடலில் உள்ள ஒரு மீனுக்கு பத்தவில்லை. தனது பலகீனத்தை இறைவனிடம் ஒப்புக்கொண்டார்கள் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம். எப்பேற்பட்ட இறைவன்! கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்தது மாத்திரமல்ல, அதை பரிபாலித்து அதற்கான உணவுகளை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான். இதை பார்த்து எவ்வளவு பிரம்மாண்டமான இறைவன் எப்படி தனது வல்லமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்ற சிந்தனையோடு சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், அது உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. எந்த சிந்தனையில் நாம் சொல்லுகின்றோம்? யோசித்து பாருங்கள். ஒரு வேளை உணவு கிடைக்காமல் எத்தனை பேர் ஆசுவாசமாக மின்விசிறிக்கு கீழாக அமர்ந்து கார்பெட்டில் நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம். பலஸ்தீனத்தில் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட நிலையில் தொழுகக்கூட இடமில்லாமல் கற்களுக்கும் மண்ணுக்கும் மத்தியில் தொழக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? தொழுகையை முடித்து வீட்டுக்கு சென்றால் விதவிதமான உணவுகள். சோமாலியா நாட்டை அலசி பாருங்கள். எத்தனை மக்கள் நமக்கு கீழாக அன்றாடும் உணவில்லாமல், உறைவிடம் இல்லாமல், உடைகள் இல்லாமல், இது எந்த சிரமமும் இல்லாமல், எந்த சோதனையும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் நிம்மதிக்குரியதாக மாற்றி இருக்கின்றானே. இதையெல்லாம் யோசித்து இப்பொழுது சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த நிலையில் சொல்லுகின்றோம்? எந்த நிலையில் சொல்லுகின்றோம்? உலகத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமாக படைத்து இறைவனுடைய பார்வையில் இந்த உலகம் மறுமையை கவனிக்கும் போது ஒரு கொசுவினுடைய ரெக்கையின் அளவுக்கு கூட சமம் இல்லை. எவ்வளவு பிரம்மாண்டமான உலகம்! எத்தனை கோடிக்கணக்கான செல்வங்கள், எத்தனை கோடிக்கணக்கான மக்கள்கள்! இவ்வளவு பிரம்மாண்டமும் இறைவனுடைய பார்வையில் ஒரு கொசுவின் ரெக்கை அளவுக்கு கூட சமம் இல்லை என்று சொன்னால் ஜனாஹ பஊதா பெருமானார் சொல்வார்கள். இறைவனின் பார்வையில் இந்த உலகம் மறுமையை கவனிக்கும் போது கொசுவின் ரெக்கை அளவுக்கு கூட சமம் இல்லை. இவ்வளவு பிரம்மாண்டத்தை படைத்து இதில் நல்லமல்கள், நல்ல செயல்பாடுகள், நல்லவனாக வாழுகின்ற போது அவனுக்கு உயர்ந்த சுவனத்தை அல்லாஹ் தருகின்றான் என்று சொன்னால், பெருமானார் சொன்னாங்க, நாளை மறுமையில் கடைசியாக ஒரு மனிதர் சுவனத்தின் நுழையும் போது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய விசாலம் எவ்வளவு தெரியுமா? ஒரு உயர்ந்த மலையின் மீது நின்று எவ்வளவு தூரம் பார்க்கின்றானோ அவனது பார்வை எட்டும் அளவிற்கு அவனுக்கு சொந்தம். அவ்வளவு விசாலத்தை இறுதியாக சுவனத்திற்கு நுழைபவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம்! இதை யோசித்து, இதை சிந்தனை செய்து, இதை உள்வாங்கி இப்பொழுது அல்லாஹு அக்பர், இறைவன் மிக பெரியவன் என்ற வார்த்தை நம்மிடமிருந்து வெளிப்பட்டது என்று சொன்னால், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சுப்ஹானல்லாஹ்.
என்ற வார்த்தை எல்லாம் உணர்ந்து வெளிப்படும் போது, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை எல்லாம் உணர்ந்து வெளிப்படும் போது, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை எல்லாம் உணர்ந்து வெளிப்படும் போது, அதற்கான பிரதிபலிப்பு உலகத்திலும் சரி மறுமையிலும் வெளிப்படும். பெருமானார் சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டாரோ அவர் சுவனத்திற்குள் நுழைந்து விட்டார் என்று சொன்னாங்க. நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும்? கலிமா சொன்னவர்கள் தானே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே, ஈமானோடு வாழ்பவர்கள் என்று சொல்பவர்கள் தானே. எனக்கு சுவனம் என்று நம்மில் எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும்? யோசிக்க வேண்டும், யோசனை செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுவானோ அவன் சுவனத்திற்குள் நுழைந்து விட்டான் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் எந்த நிலையில், எந்த உள்வாங்குதலில், எந்த சிந்தனையில் அவன் அந்த கலிமாவை முடிந்திருக்க வேண்டும்? கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான சமூகங்கள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ சமுதாயங்கள். மாற்று மதங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கான எல்லா சலுகைகளும் கொடுப்பதற்கு அவர்கள் தயார். இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறொரு மதங்களை ஏற்பவர்களை எல்லா சலுகைகளும் கொடுத்து சுகபோகமாக வாழ வைப்பதற்கு அவர்கள் தயார். ஏன் நாம் விடவில்லை? ஏன் இஸ்லாத்திலிருந்து வெளியேறவில்லை? இந்த ஈமான் எவ்வளவு உறுதி என்பதை இறைவன் சோதனை செய்கின்றான். எனவேதான் அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய 3 விஷயங்களில் முதலாவது இறைவனை மதிக்கும் நிலையில், இறைவனை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலையில், இறைவனை மனதில் எண்ணக்கூடிய நிலையில் நாம் எண்ணுகின்றோமா என்பதை இறைவன் சோதனை செய்து பார்க்கின்றான். ஒமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, இறைவனை மதிக்கும் விஷயத்தில் நீ எப்படி வாழுகின்றாய் என்பதை இறைவன் சோதனை செய்வான். இரண்டாவது, மார்க்கத்திற்காக, இறைவனுக்காக, நபியின் பேணுதலுக்காக, நபியின் சுன்னத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் செய்கின்றோம் என்பதை இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, அல்லாஹ் சொல்வான். மார்க்கத்திற்காக எந்த அளவுக்கு நீ தியாகம் செய்கின்றாய் என்பதை இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். எத்தனை பேர் மார்க்கத்திற்காக, மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை, மார்க்கத்தின் செயல்பாடுகளை, மார்க்கத்தின் கொள்கைகளை உறுதியாக பின்பற்றுபவர்கள்? யோசனை செய்து பாருங்கள். சுன்னத்தை விடமாட்டேன் என்று நம்மில் சொல்பவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் தாடிகளோடு? எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தின் அடையாளங்களோடு? அலுவலகங்களில் இஸ்லாமிய கோலங்களை மாற்றிவிட வேண்டும் என்று சொன்னால் பணத்திற்காக, பதவிக்காக, அலுவலக வேலைகளுக்காக தன்னை மாற்றிக்கொள்பவர்கள் எத்தனை பேர்? பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட கைதிகளில் பெரும்பாலான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எதற்கு? கொன்று விடுவார்கள் என்ற அச்சத்திலா? இல்லை. வேதனைப்படுத்துவார்கள் என்ற பயத்திலா? இல்லை. இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று சொன்னால் நம்மை சிறைப்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்திலா? இல்லை.
கைது செய்யப்பட்டிருந்த கைதிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் பழகிய விதத்தை பார்க்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளுக்கு சஹாபாக்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்தை நேரடியாக பார்க்கின்றார்கள். எது உண்மை மார்க்கம் என்பதை விளங்கி பெரும்பாலான குஃபார்கள் இஸ்லாத்தை ஏற்றது வரலாறு. இஸ்லாம் வாளால் பரவியதா? ஒருபோதும் இல்லை. உயர்ந்த கொள்கைகளால், உன்னதமான சிந்தனைகளால், உயர்ந்த பழக்க வழக்கங்களால் இந்த உலகத்தில் பிரம்மாண்டமாக 2030 அல்லது 50 உலகத்தின் கால்வாசியை தாண்டியிருக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம். யார் இருந்தாலும் சரி, யார் இல்லை என்றாலும் சரி, மார்க்கம் விரிவடைந்து கொண்டே போகும். இறைவன் தனது ஜோதியை உலகம் முழுக்க பரப்பியே தீருவான். யாரை வைத்தும் இஸ்லாம் இல்லை, யாரை வைத்தும் மார்க்கத்திற்கு உயர்வு இல்லை, யாரை வைத்தும் மார்க்கத்திற்கான செல்வாக்குகள் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி மார்க்கத்தை பின்பற்றி வேதத்தின் அடிப்படையில் பெருமானாரின் வார்த்தைகளை வாழ்க்கையாக மாற்றி எப்படி வாழுகின்றோம் என்பது நமக்கான சோதனை. குர்ஆன் ஷரீஃப்ல சின்ன வாசகம் அல்லாஹ் முடிச்சிருவான் ஒட்டுமொத்த உலகத்தின் வாழ்க்கையையும். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் என்று படைக்கப்பட்ட அத்தனை பேரும் நஷ்டவாதி. இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் அத்தனை பேரும் நஷ்டவாளி. அல்லாஹ் பதில் சொல்லுவா, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத், நல்லமல்கள் செய்தவர்களை தவிர, வதவாஸு பில் ஹக்கி வதவாஸு பிஸ்ஸப்ரி, உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் போதனை செய்து கொண்டார்களே அவர்களை தவிர, இவர்களை தவிர அத்தனை மனிதர்களும் நஷ்டவாதி. நம்முடைய வாழ்க்கைக்கான சோதனை, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வம், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கான சோதனை. இந்த மார்க்கத்திற்காக நாம் என்ன செய்கின்றோம் என்பது நம்முடைய வாழ்க்கையை நாளை பிரதிபலிக்குமே தவிர நம்மால் மார்க்கத்திற்கான எந்த உயர்வும் இல்லை. நல்லது செய்தால், நல்லவனாக வாழ்ந்தால், நீதியாளனாக இருந்தால் உனது இந்த உலகத்தின் வாழ்க்கையும் வெற்றியடையும், மறுமையின் வாழ்க்கையும் வெற்றியடையுமே தவிர உனது செயல்பாடுகளால் மார்க்கத்தில் எந்த உயர்வும் இல்லை. ஏன் ஏன் இறைவனுக்கு தெரியும். எனவேதான் ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியின் மேற்பரப்பில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறைவன் மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தினான். அல் யௌம, இறுதி ஹஜ்ஜில் பெருமானார் சொன்ன வார்த்தை, அல் யௌம, இன்றைய தினம், அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இறைவனுடைய வேத வரிகள். இன்றைய தினம் அத்மம்து அலைக்கும் நிஅமதி அக்மல்து லக்கும் தீனக்கும், மார்க்கத்தை நான் சம்பூர்ணமாக்கி விட்டுவிட்டேன், உங்களின் மீது எனது அருள்களை நிரப்பமாக்கி விட்டேன். இறைவன் இஸ்லாத்தை பொருந்திக் கொண்டேன் என்ற வார்த்தையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெருமானார் பூமியின் மேற்பரப்பில் சஹாபாக்களுக்கு பார்வை தரும் போதே அல்லாஹ் மார்க்கத்தை பூர்ணமாக்கி விட்டான். இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி நடக்கின்றோம் என்பது நமக்கான சோதனை. எனவேதான் இறைவன் முதலில் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது, ஒமா கதருல்லாஹ
ஹக்க கதிரி, இறைவனுடைய சிந்தனை, இறைவனுடைய எண்ணம், இறைவனுடைய கண்ணியம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்கின்றது என்பதை இறைவன் பார்க்கின்றான். இரண்டாவது, வஜாஹது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக, ஈமானுக்காக, வேதத்திற்காக, நபியின் சுன்னத்திற்காக நாம் என்ன தியாகங்கள் செய்கின்றோம் என்பதை இறைவன் எதிர்பார்க்கின்றான். மூன்றாவது, இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ் ஹக்க துகாதி, எப்படி இறைவனை பயப்படுகின்றோம் என்பதை இறைவன் நமக்கு சோதனையாக தருகின்றான். எப்படி பயப்படுறோம்? இறைவனுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்கின்றது? இறைவனை எந்த சிந்தனையில் நாம் வணங்குகின்றோம்? பெருமானார் சொன்னார்களே, இறைவனை நீங்கள் பார்ப்பதை போன்று தொழுகுங்கள். இறைவனை நீங்கள் பார்ப்பதை போன்று தொழுகுங்கள். அப்படி இறைவனை உங்களால் பார்க்க முடியவில்லையா, இறைவன் உங்களை பார்க்கின்றான் என்ற சிந்தனையில் தொழுகுங்கள். எத்தனை பேர் இஸ்லாமிய சமூகத்தில் இன்றும் தலைகுனியக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? ரமலானில் மாத்திரம் வணக்கங்களில் ஈடுபடக்கூடிய சமுதாயம், ரமலானில் மாத்திரம் இறை வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய சமுதாயம், ரமலானில் மாத்திரம் தான தர்மங்களை செய்யக்கூடிய சமுதாயம். ஏன் இவன் செல்வந்தன், இவன் கொடையாளி என்று பெருமைக்காக, முகஸ்துதிக்காக முகத்தில் தூக்கி வீசப்படும். ஒரு கவிஞன் சொன்னான், இஸ்லாமிய சமூகத்தை பார்க்கின்ற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு கவிஞன் சொன்னான், இஸ்லாமிய சமூகத்தை பார்க்கின்ற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. என்ன காரணம் தெரியுமா? அவன் பதிலையும் அவரே சொல்லுவார். ஒரு பிறையை பார்க்கின்றது சமூகம், ஒரு பிறையை பார்க்கின்றது, பள்ளிகள் முழுக்க நிரம்பி வழிகின்றது. தலை பிறையை பார்க்கின்றது, பள்ளிகள் முழுக்க வணக்கங்களால், வழிபாடுகளால், ஆடம்பரங்களால் நிரம்பி வழிகின்றது. மறுபிறையை பார்க்கின்றது, பள்ளிகள் காலியாகி விடுகின்றது. எனவேதான் இறை நேசர்கள் சொல்லுவார்கள், ரமதானில் மாத்திரம் தொழுகுபவர்கள் அவர்கள் ரப்பானி அல்ல, இறைவனை வணங்குபவர்கள் அல்ல, அவர்கள் ரமதானை வணங்குபவர்கள், இறைவனுக்கு ரமதானால் இணை வைத்தவர்கள். ரமதான் நோன்பு நோக்கக்கூடிய மாதம் இருக்கட்டும், ரமதான் தராவியினுடைய மாதம் இருக்கட்டும், ரமதான் இஃப்தார் சஹரினுடைய மாதம் இருக்கட்டும். ரமதானில் மாத்திரம் வணக்கங்களை செய்துவிட்டு மற்ற மாதங்களில் இறைவனையும் இறை வழிபாடுகளையும் நீ உதாசீனப்படுத்தினால் நீ ரமதானை கொடுத்த இறைவனை வணங்கியவன் அல்ல, இறைவன் கொடுத்த ரமதானை வணங்கியவன். நீ ரப்பானி அல்ல, ரமதானி. இறை நேசர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஏன் இந்த நிலை, ஏன் இந்த சிந்தனை? யா அய்யுஹல்லதீன ஆமனு, எனவேதான் இறைவன் சொல்லுவான், ஈமானுடைய மக்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி, இறைவனை எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த நிலையில் இறைவனை நீங்கள் அஞ்ச வேண்டும். இறைவனை எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த சிந்தனையோடு நீங்கள் இறைவனை பயப்பட வேண்டும். அதை இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். ஒமா கதருல்லாஹ் ஹக்க கதரி, இறைவனுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் எப்படி வெளிப்படுகின்றது? வஜாஹது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, இறைவனுக்காக, இறை மார்க்கத்திற்காக என்ன தியாகங்களை செய்வதற்கு நாம் தயார். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாதிஹி, இறைவனை அஞ்சும் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்று பல்வேறு நிலைகளை அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். இறைவன் எதை எதிர்பார்க்கின்றானோ
அந்த அச்சங்களை முழுமையாக மனதில் பதிய வைத்தவர்களாக இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றானோ, எதை சிந்தனை செய்கின்றானோ அந்த சிந்தனைகளை, அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கக்கூடிய உத்தமர்களாக வரும் காலத்தில் இறை வழிபாடுகளில், இறை சிந்தனைகளில், இறைவனுடைய பள்ளிகளுடைய தொடர்புகளோடு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், நாளை மறுமையில் நிழலே இருக்காது. சூரியன் ஒரு பனை அளவிற்கு உயரத்தில் நெருக்கமாக இருக்கும். மனிதர்கள் தன்னுடைய வேர்வையிலேயே மூழ்கக்கூடிய நிலையில் வேர்வைகள் வடிந்தோடும். அந்த நேரத்தில் அல்லாஹ் 7 நபர்களுக்கு தன்னுடைய அர்ஷின் நிழலில் நிழலளிப்பான். அதில் ஒரு நபர் பள்ளிவாசல்களோடு தொடர்பில் இருந்தவர், எங்கு சென்றாலும் இறை வழிபாடுகளில் தொடர்பில் இருந்தவர், பள்ளிவாசலை கண்ணியப்படுத்த வேண்டும், அதற்கான மதிப்பை உணர்ந்து இறைவனுக்காக இறையச்சத்தோடு இறை வழிபாடுகளில் இறைவனுடைய இல்லங்களோடு தொடர்பில் இருந்தவர்கள். இது வழிபாடுகளோடு நின்றுவிடக்கூடாது. ஒரு இடத்தில் பள்ளிவாசல் சேதம் என்று சொன்னால் அதற்கான பங்குகள் நம்மிடம் இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் பள்ளிவாசல் இடிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அதற்கான குரலில் நம்முடைய பதிவுகளும் இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் மதரசாக்கள், இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கான கவலையும் சிந்தனையும் நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். மார்க்கத்திற்காகவே வாழ்ந்து மார்க்கத்திற்காகவே மரணிக்கும் உயர் பாக்கியத்திற்குரிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனத்தில் தன்னுடைய பட்டோலைகளை வலது கரத்தில் பெற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி